ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து KTM 1390 சூப்பர் டியூக் கார். நான் இந்த மாடல் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த ஹெட்லைட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஹூலிகன் அந்த கைண்ட் ஆஃப் இந்த சைடில் வர்ற ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, ஹெட்லைட் ரெண்டு சைடு அதே மாதிரி நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி பயங்கரமாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட கீ பார்த்தோன்னா அண்ட் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் காரில் வர மாதிரி இருக்குது. இந்த KTMனு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் அவ்வளோதான், இல்லை வேறு எதுவும் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், அண்ட் இது வந்து புது பைக் கிடையாது. இது வந்து ஆக்சுவலி ஒரு கஸ்டமரோட பைக்கு. அண்ட் இப்போ வாக் அரவுண்ட் பண்ணும்போது இதில் நிறைய பார்ட்ஸ் வந்து லைக் ஃபேக்ட்ரியிலிருந்து வர்றது மாதிரி இருக்காது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் அது எதுவுமே நம்ம புதுசாக வாங்கும் போது இது கிடைக்காது. இது எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட்டில் வச்சது. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து ஒரு கீலெஸ் ஆனதுனால ஜஸ்ட் அது பாக்கெட்டில் மட்டும் போட்டிருந்தா போதும் கீழே. அண்ட் ஃப்ரண்டில் இந்த ஹெட்லைட்ஸ் பார்த்தோன்னா இது வந்து ஒரு எல் ஷேப்பில் வருது இங்கே, அவ்வளோதான். அண்ட் அது வந்து ஒரு டிஆர்எல் மாதிரி ஆக்ட் ஆகும், ரெண்டு சைடில் இருக்குல்ல. அண்ட் நடுவில் இருக்கிறது தான் இந்த ஹெட்லைட்டு, இந்த மேலே கீழே ஒரு பல்ப் மாதிரி இருக்குல்ல, அவ்வளோதான். அண்ட் இது எல்லாமே உள்ள ஒரு ஓப்பன் இதில் தான் இருக்குது, ஃபுல்லாக அந்த ஏர் போகிறதுக்காக. இந்த மட்கார்ட் இது வந்து கார்பன் ஃபைபர், பட் இது வந்து ஹார்டாக இருக்குது. அண்ட் ரேடியேட்டர் பார்த்தோன்னா அங்கே உள்ள ஒரு சிங்கிள் பீஸ் யூனிட் இது, பட் அதில் வந்து இந்த ரேடியேட்டர் கிரில்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தோன்னா இந்த சஸ்பென்ஷன் வந்து WTA ஏபெக்ஸோடது. அண்ட் இது வந்து 390 அந்த இதுலேயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் KTM இல்லை. அண்ட் இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் இது இருக்குது, ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் ரிங் மாதிரி. அண்ட் இவோடெக்கோட அக்சசரி இது இந்த கேலிப்பர் பக்கத்தில் வருது. பட் பிரேக்ஸ் வந்து பிரம்போ தான், அது வந்து ரெட் கலரில் இங்கே உள்ளே இருக்குது. டிஸ்க் வந்து இதுவும் செப்பரேட்டாக வச்சது, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, இது வந்து எக்ஸ்ட்ரா வர்றது. அண்ட் இது ரெடி டு ரைஸ். அண்ட் இதில் கொடுத்துருக்கல நெசசரி இதுவும் இவோடெக்கோடது தான். அலாய்ஸ் வந்து ஒரு ஃபுல் பிளாக்ல இருக்குது, வேறு ஆரஞ்சு அந்த மாதிரி மிக்சட் எதுவுமே கிடையாது. அண்ட் டயர்ஸ் வந்து மிஷ்லின் போட்டிருக்கு, சைஸ் வந்து 120/70. அண்ட் இதுவும் எக்ஸ்ட்ராவாக வச்சது தான், இந்த கேப் வருதுல்ல அந்த இது. அண்ட் டிஸ்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, லைக் வளைஞ்சு வருதுல்ல அதேமாரி. அண்ட் இந்த சைட்லேயும் அந்த கேலிப்பர்ஸ்க்கு இவோடெக்கோட அக்சசரி போட்டிருக்காங்க. அண்ட் இங்கேயும் இந்த ரெடி டு ரைஸ் இது ஸ்டிக்கரிங் இருக்குது. அண்ட் ஸ்டியரிங் டேம்பர் வந்து இது கீழே இதில் இருக்குது, யூஸ்வலி இது மேலே வரும், பட் இது வந்து இங்கே இருக்குது. அண்ட் அப்படி இந்த சைடில் பார்த்தோன்னா இங்கே வந்து KTM பேட்ஜிங் இருக்குது இந்த ஃப்ரெண்ட்லி அது, பட் அது ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்ட் முன்னாடி ஒரு வைசர் இருக்குல்ல, இது வந்து ஜஸ்ட் ஒரு லுக்குக்காக வச்சுருக்கிறது. அதுலேயும் ஒரு ரெடி டு ரேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு, அதுவும் ஒரு கார்பன் ஃபைபர் இதுதான். அண்ட் அப்படி சைடில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் தான், பட் ஆக்சுவலி நம்ம நார்மல் ஆரஞ்சு இருக்குல்ல அந்த மாதிரி இது கிடையாது. இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு மேட் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வருது. அண்ட் இந்த ஸ்டிக்கரிங் இருக்குல்ல, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருக்குது, ஒரு ரெட் மாதிரி. அண்ட் இதில் டேங்கில் வருதுல்ல இந்த பீசஸ், இது எல்லாமே எல்லாம் செப்பரேட். இது வந்து ஒரு செப்பரேட் பீஸு, இதில் ஸ்க்ரூ இருக்குல்ல பார்த்தாலே தெரியும். தென் இந்த கீழே பேட்ஜிங் இருக்குல்ல, இந்த 1390 இது எல்லாமே ஒரு சிங்கிள் பீஸு, இது இவ்வளவும். அண்ட் மேலே வர்ற இது வந்து ஒரு செப்பரேட் பீஸ். அந்த எல்லாம் கம்பைன் ஆகி தான் ஒரு இதாக இருக்குது. அண்ட் மேலே வர்ற இந்த இதுவும் தான் ஒரே கைண்ட் ஆஃப் ஒரு பெயிண்டிங் ஃபினிஷில் இருக்குது. ஸோ அது வந்து கிளாஸி அந்த மாதிரி இல்லை. அண்ட் கீழே இருக்குல்ல இந்த ஒரு சின்ன 1390 ஃபினிஷ், அதுதான் கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்குது. அந்த லைட் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லை லைட் கீழே இருக்கும்போது. அண்ட் ஃப்ரேம்ஸ் முன்னாடி வர்றது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. அண்ட் பின்னாடி போகிற இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு பிளாக் கலர் அந்த ஒரு இதில். அண்ட் இந்த ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இதுவும் செப்பரேட்டாக வச்சது. அது வந்து இவோடெக்கோடது KTM சூப்பர் டியூக் கார், அது வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் ரேடியேட்டர் இந்த சைட்லேயும் ஒரு சின்ன இது கொடுத்துருக்கு, ஒரு KTM மென்ஷன் பண்ணி, இதுவும் கார்பன் ஃபைபர் தான். இங்கே இன்ஜின் பக்கத்தில் வருதில்ல, இதுவும் கார்பன் ஃபைபர். அண்ட் பிரேக் கேலிப்பர்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது, பட் இது எதுவும் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது ஃபுட் பேக்கு. அண்ட் எக்ஸாஸ்ட் பைப் வந்து ஆல்ரெடி இது யூஸ்ட் ஆனதுனால இது ஃபுல்லாக ஒரு வேறு கலரில் இருக்குது, இது ஹீட் ஆகி. இந்த எக்ஸாஸ்ட் வந்து அக்ராபோவிக் வருது. அண்ட் இது ரிமூவ் பண்ண வேண்டியது வந்து இதில் வருது, இந்த ஜாயிண்ட். அண்ட் இந்த இன்ஜின் வந்து சொல்லணும்னா இது வந்து ஒரு V12 இன்ஜின், 1300cc இன்ஜின், பட் இது V12 2 சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பவர் வந்து 190 bhp. அண்ட் இது வந்து 145 Nm ஆஃப் டார்க் இருக்கு. ரியர் செக்ஷனில் பார்த்தோன்னா இந்த மட்கார்ட் ஒரு பீஸ் வருதில்ல, இதுவும் ஒரு கார்பன் ஃபைபர் தான் இங்கே கொடுத்துருக்குறது. அண்ட் பின்னாடி இந்த செக்ஷனில் எல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல் பிளாங்காக இருக்குது. இது வந்து சிங்கிள் சைடு ஸ்விங்காக, அதுலேயும் அந்த இவோடெக்கோட இந்த ஒரு அக்சசரி வச்சுருக்கு. அந்த சிங்கிள் சைடு ஆனதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது வந்து ஒரு 5 இதுதான் கனெக்ட் ஆகுது, ஒரு 5 சின்ன பீஸ் மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப ஓப்பனாக எல்லாம் விசிபிளாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் பின்னாடி மிஷ்லின் பவர் GP டயர்ஸ் தான், சைஸ் வந்து 200/55. சீட் அடியில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஃபுல் பிளாக் கலரில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இது வந்து நம்பர் பிளேட் வந்து கூட வர்றதில்ல, அது வந்து செப்பரேட்டாக ஒரு டெயில் டெடி மாதிரி வச்சு அது வந்து வச்சுருக்கிறது. பட் ஆக்சுவலி ஸ்டாக்காக இப்படி வராது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடி தான். அண்ட் இந்த சைடில் பார்த்தோம்னா இதுவும் அந்த கார்பன் ஃபைபர் இதுதான் இங்கே மாற்றினது. அண்ட் இந்த பீஸ் வருது இல்லை, இது வந்து கார்பன் ஃபைபர், பட் இது வந்து ஒரு ஃபுல் மாற்றினது கிடையாது. இந்த ஸ்விங்காம் மேலே வர்ற ஒரு கவர் தான் இது. ஸ்விங்காம் வந்து நம்ம இந்த சைடில் இருந்து பார்த்தா தெரியும், இந்த உள்ள அது வந்து ஒரு செப்பரேட் இது. அண்ட் செயின் வந்து ஆக்சுவலி இது யூஸ் பண்ணதுனால இது அந்த ஒரு கண்டிஷனில் இருக்குது. அண்ட் பிரேக்ஸ் எல்லாமே பிரம்ப ஓடுது. அண்ட் ஃபுட் பேக்ஸ் இந்த சைடில் வந்து அதே மாதிரி தான், பெரிய டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பின்னாடியும் அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் இதுதான். அண்ட் சஸ்பென்ஷன் வந்து WPFX பின்னாடி அதே இது இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃப்ரேம் தான் சைடில் இருந்து பார்க்கும்போதெல்லாம் ஆரஞ்சு கலரில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் எங்கேயும் கொஞ்சம் கார்பன் ஃபைபர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கொஞ்சம் இருக்குது, இந்த இயர்ஸ் ப்ராக்கெட் இருக்குல்ல, அதில் வர்ற இந்த கவர் வந்து வேறு இது. அண்ட் இங்கே ஒரு கார்பன் ஃபைபர் கொடுத்துருக்கு. அண்ட் இங்கே ஒரு கார்பன் ஃபைபர் செப்பரேட்டாக வருது. அண்ட் இது வந்து இவோடெக்கோட ஒரு செப்பரேட் இது ஸ்லைடர். அண்ட் ரேடியேட்டர் ஃபேன் வந்து இங்கே இருக்குது. அண்ட் நம்ம அந்த சைடில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு விங்லைட் ஒரு செப்பரேட் பீஸ் வருது. பட் அதுவும் கேடிஎம்மோட லோகோ வச்சுட்டு ஒரு கார்பன் ஃபைபர் இதுதான். இந்த ரிமூவ் பண்ண வேண்டிய இது இருக்குல்ல, இந்த எக்ஸாஸ்ட் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்லாம், ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் இங்கிருந்து பார்த்தாலே எவ்வளோ விசிபிளாக இருக்குது. ஸ்டாண்ட் வந்து ஒரு நார்மல் டிசைனில் தான் இருக்குது. அண்ட் இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறது வந்து லெவல் வந்து இந்த சைடில் இருக்குது. அண்ட் மேலே இந்த டேங்க் பக்கத்துலையும் கொஞ்சம் கார்பன் ஃபைபர் இதெல்லாம் போட்டிருக்கு. இந்த சைடில் வருது இல்லை, இது கார்பன் ஃபைபர். அந்த சைடில் வர்றது. அண்ட் இந்த சீட் கூட ஸ்டாக்காக வர்றது கிடையாது. இது வந்து கேடிஎம்மோட ஒஃபிஷியல் பவர் பார்ட்ஸில் வர்றது. இவங்க எல்லாமே இந்த கேடிஎம் ஃபேக்ட்ரியிலேருந்து ஆர்டர் பண்ணி டேரெக்டாக எடுத்திருக்காங்க. இந்த இங்கே வந்து ஒரு 6 மென்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு நல்ல பிளாக், ஒரு அல்கன்டாரா ஃபினிஷில் இருக்குது. இது வந்து ஆரஞ்ச். இது வந்து ஒரு நார்மல் லெதர் தான், வேறு அந்த செப்பரேட் அந்த மாதிரி மெட்டீரியல் எதுவும் கிடையாது. அண்ட் சீட்டு வந்து நம்ம மேனுவல் கீழே இல்லாதனால இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, இதுக்கு ஒரு பட்டன் வந்து கீழே இருக்கும், இதில் இருக்குல்ல சீட்டு, இதை நம்ம ப்ரெஸ் பண்ண போதும் அது ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து ஜஸ்ட் இப்படி மேலே தூக்கிட்டு இப்படி இழுத்தா போதும், இது வந்து தனியாக வந்துடும், அவ்வளோதான். அண்ட் பேப்பர்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு இதில் டூல்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் முன்னாடி இருக்க இந்த ரைடர் சீட் ரிமூவ் பண்ண வேண்டியது வந்து இந்த லிவரை பிடிச்சி இழுத்தா போதும். அண்ட் சீட்டை திரும்பி வைக்கிறது வந்து பின்னாடி லாக் இருக்கும், அதை ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு அண்ட் முன்னாடி வந்து இங்குள்ள புஷ் பண்ணால் போதும், அவ்வளோதான். இதில் ஸ்க்ரூஸ் எல்லாம் கொஞ்சம் விசிபிளாக இருக்குது இந்த இடத்துல. இந்த மாதிரி 1-2 விஷயங்கள் எல்லாம் அது ஓப்பனாகவே இருக்குது. அண்ட் என்னோடய ஹைட் வந்து 175 சென்டிமீட்டர். எனக்கே இந்த பைக் வந்து இடுப்புக்கு கீழே தான் இருக்குது. அந்த இது ஏறி உட்கார்றது அதெல்லாம் கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட் நார்மலி உட்காந்தாலே போதும், நார்மல் நேக்கட் பைக்கில் இருக்கிற மாதிரி. பட் பொசிஷன் வந்து நேக்கட் பைக்கில் இருக்கிற மாதிரி தான், லைக் இந்த சூப்பர் பைக்ஸ்லாம் இருப்போம்ல அதே மாதிரி. பட் இது வந்து உட்காரும்போது இந்த டேங்க் வந்து லைக் ரொம்ப வைடாக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் வந்து இப்போ வந்து ஸ்டிஃபாக இருக்குது, ரைட் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறது. அண்ட் இந்த ஹேண்டில் பார் பொசிஷன் வந்து எனக்கு வந்து லைக் நார்மலி நேராக உட்கார மாதிரி தான் இருக்குது. அந்த பெண்ட் ஆகிற மாதிரி அப்படி பிரச்சனை இல்லை, எதுவும் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. இது வந்து 30 இயர்ஸ் ஆஃப் டியூக்கு, அதோட பேட்ஜிங் இங்கே இருக்குது. 30 வருஷம் ஆயிடுச்சு டியூக் வந்துட்டு. கன்சோல் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் இது வந்து நான் இந்த ஷோரூம் ஆக்குன்னு எடுத்தப்போ இதோட ஓல்டு மாடல் டியூக் வந்து நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சோல் காட்டியிருப்பேன், அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபியூல் லைட் பக்கத்துலேயும் இந்த கேடிஎம் பேட்ஜிங் இருக்குது. அண்ட் இது ரிமோட் கீ ஆனதுனால இது வந்து இந்த மேனுவலாக இன்செர்ட் பண்ணுற அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வண்டி அன்லாக் ஆகி போகும்போது இது நமக்கு ஓப்பன் பண்ணிடலாம். ஹேண்ட் லிவர்ஸ் இதை பார்த்தோன்னா ஹஸ்கோர்னால நான் இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் பார்த்தேன். இந்த ஹேண்ட் கிரிப் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் பார் அண்ட் மிரர்ஸ் வச்சுருக்காங்கல்ல, இது வந்து செப்பரேட் அக்சசரியாக வச்சது. அண்ட் இந்த லிவர்ஸ் வந்து பிரம்போவோடது சிஸ்டம், இது எல்லாமே அதோட இதுதான் இருக்குது. அண்ட் இதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த சைடில் இருக்குது. ஆயில் வந்து இந்த சைடில் இருக்குது, கிளச் ஆயில். அண்ட் இது வந்து ஹெட்லைட், ஐபீம், இது வந்து லோ பீம், இது வந்து பாஸ். அண்ட் இந்த பட்டன் வந்து இது எல்லாமே கன்சோலில் கோத்ரூ பண்ண வேண்டியது. பட் இந்த பட்டன்ஸ் எல்லாமே லைக் இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ஸ்டைலும் டிசைனும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இந்த 2 பட்டன்ஸ் எல்லாமே ஏதோ ஏரில் இருக்கிற மாதிரி இருக்குது, கீழே ஒரு டச்சிங்கே இல்லாத மாதிரி. அண்ட் இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தது. அண்ட் இது வந்து 4 ஏரோ மார்க் ஃபுல்லாக கன்சோலை கோத்ரூ பண்ண வேண்டியது. பட் இது வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஏரோ மார்க் மட்டும்தான். அண்ட் இது வந்து இண்டிகேட்டர், இது வந்து ஹார்ன், அண்ட் இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுறது தான். அண்ட் இந்த பக்கம் பார்த்தோம்னா இது வந்து ஹசார் லைட் ஆன் பண்ண வேண்டியது, இது வந்து வண்டியை அன்லாக் பண்ண வேண்டியது. அண்ட் இது வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இது ஒரு விங்ஸ் மாதிரி இருக்குது, ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் இதில் வந்து C1 C2 எழுதி இருக்குது, இது வந்து வேற ஒரு இது. வண்டி ஆன் பண்ணுறது வந்து ஜஸ்ட் இப்போ கீ பக்கத்தில் இருக்கிறனால இதை நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும். முன்னாடி வந்து இதில் இந்த கிராஃபிக்ஸ் இது வந்து இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு இதில் தான் வரும். பட் அதே இது மாதிரி தான் வருது இதுலேயும். இது வந்து ஃபியூல் ரிசர்வில் இருக்குது. நான் சொன்னேன் இல்லை, இந்த சைடு எல்லாமே இந்த பெசலில் இருக்கிறதா, இவ்வளோ தான் விஷயம். அண்ட் யூஸ் பண்ண வேண்டிய மெயின் இது இங்கே தான் இருக்குது. இது அண்ட் இதில் கீழே பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக அந்த எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வருதில்ல, எல்லாமே அதோடது. அண்ட் இதில் சொல்ல தேவையில்லை, ஈவன் 300 சீரிஸாக இருந்தாலும் கேடிஎம் தான் நிறைய கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. மேலே கொஞ்சம் அந்த இண்டிகேஷன் லைட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இது ஆப்ரேட் பண்ண வேண்டியது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி இப்படியே போனால் போதும். இது நம்ம சென்ட்ரல் ப்ரெஸ் பண்ணுறது மெனு.
பாக்கி எல்லாமே அதை பேஸ் பண்ணி வர்றது தான். ஃபஸ்ட்டு மேலே ரைட் மோட் அண்ட் ஸ்லிப் அட்ஜஸ்டர், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், இன்ஜின் பிரேக்கிங், ஆன்டி வீலி, பேட்ரி ஸ்டார்ட்டு அண்ட் ஆன்டி வீலி மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டு போனேன்னு நினச்சி பாருங்க. இப்போ ஆக்சுவலி இப்போ லோவில் இருக்குது, லோ, மீடியம், ஹை, வெரி ஹை, ஆஃப். லோவில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, இவ்வளோ தான் ஆகும். அப்போ கிராஃபிக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வருது. ஆஃபில் இருந்தால் மொத்தம் தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி லோவில் வச்சு செட் பண்ணுறேன். ஓகே, இது ஃபேக்ட்ரி ஸ்டார்ட், லான்ச் கண்ட்ரோல், ஏபிஎஸ் மோடு, எம்டிசி, குவிக் ஷிஃப்டர் ப்ளஸ் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே. சரி, இந்த இதுலேயே இவ்வளோ ஃபீச்சர் இருக்குது. நார்மலி பேக் வர்றதுக்கு இந்த பட்டன் செப்பரேட். ரைட் மோடு, இது வந்து சஸ்பென்ஷனோட ஃபுல் டீட்டெயில். இது டேம்பிங், ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆண்ட்ராய்டு. இது வந்து பைக் இன்ஃபர்மேஷன், டிபிஎம்எஸ். நம்ம ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி கிராஃபிக்கல் சேஞ்சாக வருது. ஈவன் ஒரு தெரியாதவங்களுக்கு கூட இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேட்ரி, ஓடோமீட்டர், சர்வீஸ், வார்னிங்ஸ். இது வந்து ட்ரிப்பு, ஏன் மெனுவில் போய்ட்டு ட்ரிப்பில் வந்தேன். பைக் இன்ஃபோ, ட்ரிப்பு இது. அண்ட் இது வந்து செட்டிங்ஸ், ஃபேவரைட்ஸ். இது நம்ம கீழே ஐகான் கார்ட்ஸ் இல்லை நம்ம ஆன் பண்ணும்போது அதை இதெல்லாம் சேஞ்ச் பண்ண உள்ளது. இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சுவிட்ச் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டம் பண்ணிக்கலாம். அந்த ரைட் சைடில் இருந்துள்ளது. இது வந்து ஃபோன் கனெக்டிவிட்டி. இது வந்து ஷிஃப்ட் லைட்டு, லைக் நமக்கு கியர் எத்தனை இது ஆகும்போது அந்த ஷிஃப்ட் லைட் ஆகணும்னு அந்த பிளிங்க் ஆகும் லைட்டு, அதை சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் பட்டன் லைட், அதாவது இந்த உள்ள ஒரு லைட் ஒரு ஆன் பண்ணும்போது அந்த இது. கம்மிங் ஹோம் லைட், லைட்டிங் சிஸ்டம், டே டைம் ரன் லைட்டு, டிபிஎம்எஸ், ஆன்டி ரிலே அட்டாக். இப்போ ஆஃபில் இருந்து கிளாக் அண்ட் டேட், யூனிட்ஸ், லாங்குவேஜ் யூகேயில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளாக் அது இருக்குது. டேஷ் ஒவ்வொரு லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண அதுக்கேற்ற மாதிரி இது வருது. இந்த ஹீட்டர் கிரிப்ஸ், ஹீட்டிங் கண்ட்ரோல் வந்துட்டு அவைலபிள், ஆஃப் பண்ணேன். பட் இது வந்து நமக்கு ஃபீல் பண்ணோன்னா வண்டி ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் பேசிக்கான இது இவ்வளோ தான். இந்த பட்டன்ஸில் நான் காட்டினது. அது இது போக ஆன் பண்ணால் கொஞ்சம் கூட அக்சஸ் பண்ண வேண்டியது சான்ஸ் கிடைக்கும் நமக்கு. அண்ட் உள்ள செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தோம்ல, அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்தது தான். இங்கே மெயினாக ஈஸியாக நமக்கு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஷார்ட் ஃபார்மாக ஈஸியாக கொடுத்துருக்கு. எதெல்லாம் முக்கியமாக இருக்கோ அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி முன்னாடி வச்சுக்கலாம். வண்டியை ஆஃப் பண்ணுறது வந்து சேம் இதே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். கன்சோல் வந்து உடனே போயிடும். பட் லைட் வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் அப்புறம் தான் ஆஃப் ஆகும். அண்ட் இந்த பைக்கோட பெகரிங் ப்ரைஸ் வந்து 11,000 dinar. அண்ட் அவ்வளோதான். இந்த பைக்கோட வாக்கரவுண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அதுவும் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் see you in the next video. Bye bye.